ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் அட்டானமஸ் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐசி போன்ற இடத்துல வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஃபார்மசிஸ்ட் வேகன்சி, டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட், பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேகன்சிஸ் எல்லாத்தையும் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் CRE 2025 மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. அதாவது ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இது மூலயமா வந்து வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஜூலை 31, 2025. சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு நடக்கும். சென்னையில் சென்டர் உண்டு. சரிங்களா? ஆகஸ்ட் 25 அல்லது 26 ஆகஸ்ட் 2025 வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேக்கல்ட்டி குரூப் பி, குரூப் சி போஸ்ட் இருக்குது. இதில் இஎஸ்ஐசியில் அதே மாதிரி ஜிப்மர்லலாம் பார்த்திங்கன்னா மினிமம் +2 முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டிலேயே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட்டை பற்றி எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக 19 இன்ஸ்டியூட்ஸில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. எய்ம்ஸ்லேயே வந்து நிறைய எய்ம்ஸில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. நமக்கு நியர்பையாக வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய மங்கள்கிரியில், அதே மாதிரி இஎஸ்ஐசியில், ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், ஜிப்மர் யானம் இதிலலாம் வந்து வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து www.aimsexams.ac.in. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய ஏஜ் லிமிட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எக்ஸாம் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் லாஸ்ட் எக்ஸாமும் வந்து சென்னையில் இருந்தது, இப்போவும் சென்னை இருக்கும். இதில் வேரியஸ் வேகன்சிஸ் வந்து அப்ளை பண்ணுறதற்கான சான்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சென்னை தவிர்த்து இன்னும் சில சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் சென்னையில் கன்ஃபார்மாக இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்க்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBC கேண்டிடேட்க்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. PWD கேண்டிடேட்க்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ளஸ் ஒரு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ப்ளஸ் ஒரு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுவே குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் அன்ரிசர்வ்டு அவங்க அப்படின்ற மாதிரி தான் 40 வயது வரைக்கும் உங்களுடைய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. OBC கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 43 வயது வரைக்கும் உங்களுடைய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் 45 வயது வரைக்கும் உங்களுடைய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். வீடோ, டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? ப்ராப்பராக வந்து அந்தந்த கேட்டகரிக்கு ப்ராப்பராக OBCனா நான் கிரிமினல் சர்டிஃபிகேட், EWSனா இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட், PWD கேண்டிடேட்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், SC/ST கேண்டிடேட்னா ரிசர்வேஷனுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்தந்த கம்யூனிட்டிக்கு அந்தந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் OBC கேண்டிடேட் 3000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST EWS கேண்டிடேட் 2400 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் வந்து எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? SC/ST கேண்டிடேட்டுக்கான இந்த ஃபீஸ் 2400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் வழங்கப்படும். எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். டேட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அட்மிட் கார்டும் சரி எய்ம்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் வரும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். 90 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 90 மினிட்ஸுக்கு எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். 100 கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மதிப்பெண், டோட்டலாக 400 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? இந்த 400 மார்க்குக்கு இந்த 100 கொஷின் பார்த்திங்கன்னா 20 கொஷின் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜிகே, ஆப்ஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கும். சரிங்களா? 20 கொஷின் இருக்கும். 80 கொஷின் வந்து ஃபார்மசிஸ்ட்டை பற்றி கொஷின் டொமைன் இருக்கும். டிஃபார்ம் லெவலில் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃபார்ம் லெவலில் இருக்கும் அல்லது பிஃபார்ம் லெவலில் இருக்கும். சரிங்களா?
இந்த 100 கொஷினை பார்த்திங்கன்னா 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. 20 20 20 20 20 அப்படின்னு சொல்லிட்டு 5 செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம் உங்களுக்கு டைம் ஒதுக்கியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 செக்ஷன் 20 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் இது ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த 20 கொஷின் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இந்த 20 கொஷினை இந்த 18 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஷஃபிள் பண்ணி மாற்றி கூட இந்த 20 கொஷின் எத்தனை டைம் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணி இது மாற்றிக்கலாம், ஆன்சரை மார்க் பண்ணிக்கலாம், ரிவ்யூக்கு போய்க்கலாம், நீங்கள் எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஒன்ஸ் இந்த 18 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் முடிஞ்சிடும். அதை நீங்கள் ஆன்சர் பண்ணது சேவ் ஆகிடும். அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த 18 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த 20 கொஷின் தான் நீங்கள் பார்க்க முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் முடிய க்ளோஸ் ஆகிட்டே வரும். அது அந்தந்த செக்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணுறதை சேவ் ஆகிட்டே வரும் சரிங்களா. இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்திங்கன்னா 4 மதிப்பெண். தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 1/4 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும் சரிங்களா. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா UREWS கேண்டிடேட் 40%, OBC கேண்டிடேட்க்கு வந்து 35%, SCST கேண்டிடேட் 30% எடுக்கணும். PWD கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 30% எடுத்தால் போதுமானது, எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட்லேயே கிரேட் 2 ஃபார்மசிஸ்ட், கிரேட் 2 டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட், கெமிஸ்ட், கெமிக்கல் எக்ஸாமினர், ஃபார்மசிஸ்ட் அலோபதி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்மசி தான் வந்து சிலபஸ்ஸு. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது, இங்கிலீஷில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஃபார்மசிலேயே வந்து ஃபார்மசிஸ்ட், ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்மசி தான் சிலபஸ்ஸு. எந்த விதமான ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது, இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதாவும் பார்த்திங்கன்னா ஃபார்மசி மட்டும்தான், ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, இங்கிலீஷில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. மெரிட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு பக்காவாக நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்லோட் பண்ண வேண்டிய நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது சரிங்களா. ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட், கெமிஸ்ட், கெமிக்கல் எக்ஸாமினர், ஃபார்மசிஸ்ட் அலோபதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 எய்ம்ஸ் ரிஷிகேஷில் வந்து லெவல் 5 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, டிஃபார்ம் முடித்திருந்தால் எலிஜிபிள். அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதுமானது சரிங்களா. அதே மாதிரி எய்ம்ஸ் பாட்னாவில் டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட் இருக்குது, லெவல் 4 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, டிஃபார்ம் முடிச்சிருந்தால் போதும், ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருந்தால் போதும். ஃபார்மசிஸ்ட் லேடி ஹார்லிங் காலேஜில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் வந்து மெடிக்கல் காலேஜில் மினிமம் +2 முடிச்சிருக்கணும், டிஃபார்ம் முடிச்சிருந்தால் போதுமானது. கெமிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் போபாலில் டிஃபார்ம் முடிச்சிருந்தால் போதும், ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருந்தால் போதுமானது. ஃபார்மசிஸ்ட் பத்திந்தாவில் பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருந்தால் போதும். ஜம்முவும் பார்த்திங்கன்னா சேம் தான், ஜம்மு, எய்ம்ஸ், மங்கள்கிரி எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபார்ம் முடிச்சிருந்தால் போதுமானது, ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருந்தாலே போதுமானது. ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் யானம் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு சரிங்களா. லெவல் 5 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா. அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா. டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, பிஃபார்ம் முடிச்சிருக்கிறாங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருக்கணும் சரிங்களா. எய்ம்ஸ் டியோகரை பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருந்தால் போதுமானது. அதே மாதிரி இஎஸ்ஐசி ஆந்திரா அலோபதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும், அல்லது 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். லெவல் 5 இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்.
அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி என்னென்ன, கேட்டகரி வைஸ் வேக்கன்சி என்னன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் அலோபதியிலே இஎஸ்சி பீகார்லேயும் பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன், சேம் லெவல் தான். சண்டிகர்லேயும் இருக்குது, இஎஸ்ஐயில் டெல்லியிலையும் இருக்குது, இஎஸ்ஐசியில் குஜராத்தில், இஎஸ்ஐசி ஹிமாச்சல் பிரதேஷில், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, நார்த் ஈஸ்ட்டு, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரகாண்ட், ஜோத்பூர், பாட்னா எல்லா இடத்துலையும் வந்து இஎஸ்ஐசியில் ஒரே சிலபஸ் ஒரே குவாலிஃபிகேஷன் தான். டிகிரி, ஃபார்மசியில் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். சரிங்களா? அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் இஎஸ்ஐசிக்கு. அதுவே வந்து ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 எய்ம்ஸ் ஜோத்பூரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் அலோபதியில் இஎஸ்ஐசி உத்தரகாண்டில் 7 வேக்கன்சி, எய்ம்ஸ் ரிஷிகேஷில் 27 வேக்கன்சி, எய்ம்ஸ் பாட்னாவில் 1 வேக்கன்சி யூஆரில் தான் இருக்குது. லேடி ஹார்லிங் மெடிக்கல் காலேஜில் 1 வேக்கன்சி யூஆரில் தான் இருக்குது. எய்ம்ஸ் போபாலில் 1 வேக்கன்சி தான் இருக்குது. எய்ம்ஸ் பட்டிண்டாலையும் 6 வேக்கன்சி இருக்குது. எய்ம்ஸ் ஜம்முவில் 3 வேக்கன்சி, 3மே யூஆர் தான். மங்கள்கிரியில் யூஆரில் 1 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 1 வேக்கன்சி, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. ஜிப்மர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. 2 யூஆர்லேயும் 1 இடபிள்யூஎஸ், 1 ஓபிசி வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டோட்டலாக 4 வேக்கன்சியில் 1 வேக்கன்சி பிடபிள்யூடி வேக்கன்சி. யானத்தில் இருக்கக்கூடிய 1 வேக்கன்சி எஸ்டி வேக்கன்சி. சரிங்களா? டியோகரில் 5 வேக்கன்சி இருக்குது. எய்ம்ஸ் டியோகரில். எய்ம்ஸ் கோரக்பூரில் 7 வேக்கன்சி. இஎஸ்ஐசி ஆந்திராவில் 6 வேக்கன்சி இருக்குது. இஎஸ்ஐசி பீகாரில் 5 வேக்கன்சி, சண்டிகரில் 3 வேக்கன்சி, இஎஸ்ஐசி டெல்லியில் 108 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. அதே மாதிரி இஎஸ்ஐசி குஜராத்தில் 30, ஹிமாச்சல் பிரதேஷில் 10, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 8, ஜார்க்கண்டில் 10, மத்திய பிரதேஷில் டோட்டலாக 7 வேக்கன்சி, மகாராஷ்டிராவில் 13, நார்த் ஈஸ்ட்டில் 14, ஒடிசாவில் 8, பஞ்சாபில் 7, ராஜஸ்தானில் 2, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. 2 யூஆர்லையும் 1 எஸ்சிலையும் வேக்கன்சி இருக்குது. ஜோத்பூரில் 7 வேக்கன்சி இருக்குது. எய்ம்ஸ் பாட்னாவில் 4 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐசி மகாராஷ்டிராவில் இருக்குது. 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். லெவல் 5ல் சேம் லெவல் தான். +2 முடிச்சுட்டு, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஹோமியோபதிக் ஃபார்மசியில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அதே மாதிரி டிசைரபிள் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐசி மகாராஷ்டிராவில் இருக்குது. டோட்டலாக 3 வேக்கன்சி, 3மே வந்து அன்ரிசர்வ்டு வேக்கன்சிஸ் தான். சரிங்களா? ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதிக்கை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐசி டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானாவில் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. மகாராஷ்டிராவில் மட்டும் 2 வேக்கன்சி இருக்குது. ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு வேக்கன்சிஸ் தான். சரிங்களா? இஎஸ்ஐசியில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட்டுக்கு 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். லெவல் 5 தான். +2ல் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி இல்லை பயாலஜி படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆயுர்வேதா முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். அதாவது பிஃபார்ம் முடிச்சிருக்காங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஃபார்மசிஸ்ட்டாக. அல்லது டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் ஃபார்மசி அப்படின்ற மாதிரி தான் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் இஎஸ்ஐசியில் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதிக் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் ஆர்ஆர். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் பணியிடத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.
அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து டிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பிஃபார்ம் பேச்சுலர் இன் ஃபார்மசி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் நியர்பை தமிழ்நாடு காரைக்கால், அதே மாதிரி யானம், தெலுங்கானா, இந்த மாதிரியான நமக்கு ஆந்திரா, இந்த மாதிரி கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் இங்கேயே வந்து உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள் இது எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு சேலரியுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். இந்த சான்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதை பற்றின ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி.